சிறிய வடிவில் வந்தவரே 3 அடிகளால் பிரபஞ்சத்தையே ஆக்கிரமித்தார். தேவர்கள் அசுரர்கள் இடையேயான முடிவில்லா போரில் ஒருவன் பெருமை 3 உலகத்தையே அசைத்தது. அசுர ராஜா மகாபலி வலிமையிலும் தானத்திலும் பக்தியிலும் ஒப்புயர்வில்லாதவன். சமநிலையை காக்க விஷ்ணு தனது 5வது அவதாரத்தை எடுத்தார், சிறிய பிராமண குள்ளனாக. வாமனன் கேட்டது 3 அடிகள் நிலம் கொடு என்று கேட்டார். சின்ன கோரிக்கை. தன்னுடைய தானத்திற்கு பெயர் பெற்ற மகாபலி உடனே அதனை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அண்டமே அதிர்ந்தது. குள்ளனாக வந்த வாமனன் பிரபஞ்சத்தை முழுவதுமாய் நிரப்பினார். முதல் அடியில் பூமியை மூடியார், 2வது அடியில் வானங்களை எட்டினார், 3வது அடி எங்கே? உண்மை உணர்ந்த மகாபலி தலையை வணங்கினான். வாமனனின் 3வது அடி அவன் தலையின் மேல் விழுந்தது. அழிக்க அல்ல, ஆசீர்வதிக்க. அவன் பக்தியும் தியாகமும் என்றென்றும் வாழ்ந்தது. இதன் மூலம் அகந்தை அழிந்து பக்தி வென்றது. வாமன அவதாரம், சிறிய உருவம், பிரம்மாண்ட சக்தி.